வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகோனட் குக்கீஸ் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா பண்ற ஒரு குக்கீஸ் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கோகோனட் பிஸ்கட் செய்யறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவுல எடுக்கணுமோ அதுக்கு ஆஃப் வந்து சுகர் எடுக்கணும், அதுக்கு ஆஃப் வந்து கீ எடுக்கணும். கீ அல்ட்டா பட்டர் எடுத்துக்கணும். நான் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்து வச்சிருக்கேன், லைட்டா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கப் டெசிகேட்டட் கோகோனட். இந்த டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நீங்க வந்து நம்ம தேங்காய் இருக்குல்ல, அதில் உள்ள அடிப்பாகம் இருக்குல்ல, கருப்பு பாகம், அது இல்லாமல் அந்த ஒயிட் பாகத்தை மட்டும் நல்லா துருவிட்டு லைட்டாக நீங்கள் வந்து கடாயில் அந்த ஈரப்பதம் இல்லாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே இல்லாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் உப்பு, இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் சுகரை சேர்த்துக்கலாம். சுகரை வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க மெல்டட் பட்டரை உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா அது வந்து ஸ்டிக்கியா வர வரையும் நம்ம அதை வந்து நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி ஸ்டிக்கியாக நிற்கணும். அப்படி எடுத்தா இந்த மாதிரி அப்படி நிற்கணும். இதை எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க மைதா மாவை இதோட சேர்த்துக்கிடுவோம். எப்பவுமே மைதா மாவு சோடா பவுடர்லாம் போடும்போது நம்ம வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எடுத்து வச்சுக்கிற டெசிகேட்டட் கோகோனட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப அடித்து சப்பாத்தி மாவு மாதிரி பசையணுங்கிறதுல ஜென்டலாக கொஞ்சம் நல்லா பசஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பொறுன்னு இருந்துச்சுன்னா நல்லா உருண்டை பிடிக்கணும். நம்ம பிஸ்கட் மாதிரி உருண்டை மாதிரி உருட்டி நம்ம பண்ணோம்ல, இப்போ வந்து கொஞ்சம் உடஞ்சி போகுது. அப்படின்னா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் சேர்த்துருக்கேன் நான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம பிஸ்கட் ஆட்டை தட்டிக்கலாம். ஒரு தட்டில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளை அப்படி நல்லா உருட்டி ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு தட்டி விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க டெசிகேட்டட் கோகோனட்டில் லைட்டாக அப்படி மேலே டிப் பண்ணி இந்த தட்டில் வச்சுக்கலாம். லைட்டாக கையில் கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க. அப்படி உருட்டிட்டு லைட்டாக அப்படி ஒரு அமுத்தி விட்டுருங்க. இந்த கோகோனட் பவுடரில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயை நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதை ப்ரீ ஹீட் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கீழே, இல்லைனாலும் நல்லா ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். டைரக்ட் ஹீட் எல்லாம் படக்கூடாது. 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிஸ்கட்ஸை கோகோனட் பிஸ்கட்ஸை இல்லை வச்சுக்கலாம். வச்சு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து அதை அசைக்காமல் வச்சுக்கலாம். மீடியம் லோவில் வைங்க, ஹைலையும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஸ்லோலையும் வைக்க வேண்டாம். ஸ்லோவுக்கும் மீடியத்துக்கும் இடையில நம்ம வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம்.
மைக்ரோவேவ் அவன்ல வைக்கிறதா இருந்தா 160ல 10 to 15 மினிட்ஸ் வச்சா போதும். 15 இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிட்டு பாருங்க, மேலேயே தெரியுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா கோகோனட் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூடா இருக்கு. கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம வந்து அதை எடுத்து பார்க்கலாம், ட்ரேக்கு மாத்தலாம். ஆறுன பிறகு நம்மளுக்கு கிறிஸ்பியா ஆயிரும் அது. இப்பொழுது சுவையான கோகோனட் குக்கீஸ் ரெடி பண்ணிடுச்சோம். நல்லா கிறிஸ்பியா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்லயே நம்ம பண்ணி கொடுக்கலாம். அந்த கோகோனட்டை நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி நம்ம தட்டி ஃப்ரீசர்ல வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாம். பாலித்தீன் கவர்ல போட்டு நம்ம ஃப்ரீசர்ல போட்டு வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது எடுத்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு முந்தைய வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் அவன்ல பேக் பண்ணியோ இல்லைன்னா கடாயில பேக் பண்ணியோ நம்ம பசங்களுக்கு குக்கீஸா பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். until then உங்கள் ஜெயா ஜஸ்டின்.